தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த மாலை பொழுதிலே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துகிறோம். இந்த கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாகும். இந்த நவநாட்களில் கொடியை காண்போர் அனைவரும் திருமகன் இயேசுவின் இதய அன்பையும் எம் பங்கின் பாதுகாவலர் விண்ணரசி அன்னையினுடைய பரிந்துரை வல்லமையும் பெற்று இவர்கள் இந்த நாட்களிலே வேண்டி கேட்கிற அனைத்து நலன்களையும் நிறைவாய் பெற்று உமது பாதுகாப்பில் வாழ எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் திருக்கொடியும் இதில் பங்கேற்கிற உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. இவருக்கு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடைய ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மக்களை வருக வருகவென அழைக்கிறம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்கிறம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே, உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே, உந்தன் நிழல் தேடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே, உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே, உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. ஐயங்கேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. ஐயங்கேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. பெற்றவள் நீ அல்லவா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா.
மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரி இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருவழிபாட்டு நிகழ்வுகள் அனைத்தும் கானா தியான இல்ல யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் வலைதளத்தில் ஒளிபரப்பாகிறது, நேரடி ஒளிபரப்பாகிறது. எனவே தயவு செய்து ஆலயத்திற்குள்ளும் தனிமனித இடைவெளியை பின்பற்றுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இத்திருப்பலியானது வெங்காயம் குடும்பம், செல்வப்பன், அமலோர் புவமேரி, மரிய ரோசாலி, சிப்பாய் சவரியப்பன், மனோ மற்றும் இக்குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மையை பாட்சிக்காகவும், சேலம் மரிய லூயிஸ், மார்கரெட், நிர்மல், புனிதா, டோனி, அன்பியா குடும்பத்தாரின் நன்றி திருப்பலியாகவும், நடுவீதி சுசையப்பன், செல்வம்மாள், செல்வராஜ், அமல்ராஜ், ஆரோக்கியசாமி, அந்தோனியம்மாள் ஆண்மையை பாட்சிக்காகவும், எட்டி குடும்பம் இன்னாசியப்பன், நம்பிக்கை மேரி ஆண்மையை பாட்சிக்காகவும், கிருஷ்ணகிரி குடும்பம் மாணிக்கம் என்கிற ராயப்பன், பாப்புமரி ஆண்மையை பாட்சிக்காகவும், நடுவீதி குடும்பம் கரகோரி, பொன்னுசாமி, ஜெய்செல்வி, ஜெனோ குடும்ப கருத்துக்காகவும் நன்றியாகவும், கமனூர் ஜான் கென்னடி, ஜெனிஃபர், ஜெர்மி சோயல் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், சின்னப்பல்லம் சந்தியாக சுசையம்மாள், மரிய சுசை சபரியம்மாள் ஆண்மையை பாட்சிக்காகவும், நடுவீதி அந்தோனிசாமி, அந்தோனிதாஸ், சார்லஸ், மேரி நிர்மலா ஆண்மையை பாட்சிக்காகவும், பாப்பு குடும்பம் சுசராஜ் என்கிற பெரிய நாயகம் ஆண்மையை பாட்சிக்காகவும் மற்றும் செபஸ்தியான் அம்மாள் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் சுகத்திற்காகவும், நெசவு குடும்பம் தங்கம் என்கிற சவரியப்பன், சுசையம்மாள், மரிய சுசை, நம்பிக்கை மேரி, சின்னராஜ், மரியதாஸ், ரீதா, பெனடிக்ட், பிராங்க்லின் அன்னம்மாள் ஆண்மையை பாட்சிக்காகவும், முட்டிக்கால் குடும்பம் ஜான்பால், பெர்னதத் மேரி, ஜானட், ஜாக் நன்றி திருப்பலியாகவும், சின்னப்பம்பட்டி குடும்பம் ஆர் ராஜா கண்ணுப்பிள்ளை, குழந்தை அம்மாள், ஆர் ராஜா கண்ணுப்பிள்ளை, சுசைமரி ஆண்மையை பாட்சிக்காகவும் மற்றும் உத்தரி கிறிஸ்தல ஆன்மாக்களின் ஆண்மையை பாட்சிக்காகவும், பம்பாய் குடும்பம் மேரி ஆண்மையை பாட்சிக்காகவும், மெர்சி, ஃப்ளோரா, ஹெலன் கருத்துகளுக்காகவும், பாப்ப குடும்பம் சகாயராஜ், கிறிஸ்டி, டெனி, ஜெய்ஸ்ரீ, டோனி, ஜெஸ்டினா நன்றி திருப்பலியாகவும், வெங்காயம் குடும்பம் வினோத்குமார், டெய்சி, இன்ஃபென்டா மேரி, பியோனா, சாம் நன்றி திருப்பலியாகவும், மணியம் குடும்பம் ஞானப்பிரகாசம் ஆண்மையை பாட்சிக்காகவும், வெங்காயம் குடும்பம் செபாஸ்டின், சுசையம்மாள் நன்றி திருப்பலியாகவும், புனித அந்தோனியா இரத்த பரிசோதனை நிலையம் கந்திக்குப்பம் ஓராண்டு நிறைவு நன்றி திருப்பலியாகவும், நடுவீதி சபரியப்பன், லூர்து மேரி நன்றி திருப்பலியாகவும் மற்றும் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மையை பாட்சிக்காகவும், நடுவீதி குடும்பம் சுசையப்பன், மரியம்மாள், ஜோசப் தாஸ் ஆண்மையை பாட்சிக்காகவும், நடுவீதி குடும்பம் KS முடியப்பன், பெரிய நாயகசாமி, அமலோற்பவமேரி, விரிஜல் ஜாஸ்வின், மரிய பிரின்சி குடும்பத்தில் செய்த இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், மணியம் குடும்பம் KS பலவேந்திரன், மேரி ஆண்மையை பாட்சிக்காகவும், மணியம் குடும்பம் KS அருள்நாதன் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மையை பாட்சிக்காகவும், நடுவீதி குடும்பம் ஜுடித், மரிய கிறிஸ்டினா, டின்சி, வினியோலா, மரியன், குயின் இல்டா மேரி குடும்ப கருத்துக்காகவும், நடுவீதி குடும்பம் கஸ்பார் சபரியம்மாள் நன்றி திருப்பலியாகவும், வெங்காயம் குடும்பம் பீட்டர், ஜெசி, சிரில், சுனில் வேண்டுதல் திருப்பலியாகவும், நடுவீதி குடும்பம் பிரான்சிஸ், அல்போன்சா, ஆண்ட்ரூ, சுஸ்மிதா, ஆல்வின் நன்றி திருப்பலியாகவும், வெங்காயம் குடும்பம் பன்னீர்செல்வம், ஜெனோவியா, கில்கிரிஸ் நன்றி திருப்பலியாகவும், நடுவீதி குடும்பம் ஜான், சார்லஸ், மேரி, பிரின்சி, ஆசர், ரஃபேல் நன்றி திருப்பலியாகவும், பாப்பு ஜெய்மேரி ஆண்மையிலை பாட்சிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துகளோடு இணைந்து இவ்வாலயத்தில் குழுமியுள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும், குறிப்பாக இன்றைய நாளில் திருப்பலி நிறைவேற்றும் அருள் பணியாளர்கள் கருத்துகளுக்காகவும், இன்று முதல் நமது பங்கில் நாம் திருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாட்களில் இனி வருகின்ற 2 நாட்களினுடைய நிகழ்வுகளும் நன்முறையில் நடைபெற இறை ஆசீர் வேண்டியும், புது நன்மை உறுதி பூசுதல் பெறக்கூடிய பிள்ளைகள் நன்முறையில் பெற இறை ஆசீர் வேண்டியும் இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம்.
வணங்கிடுவோம். நம் இறைவனை துதித்திடவாரி, நம் இயேசுவை புகழ்ந்திடவாரி. இருகரம் குவித்து சிறந்தனை தாழ்த்தி இதயத்தை எழுப்பி வணங்கிடுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, விண்ணரசி தாயே வாழ்க. விண்ணரசி தாயே வாழ்க. இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு இளையோரே, அன்பு குழந்தைகளே, அன்னை என்றாலே நம்முடைய உள்ளத்தில் ஆனந்தம்தான். அதுவும் அன்னை மரியாள் என்றாலே அகில உலகமும் ஆனந்தப்படுகின்றது. காரணம், அகில உலகத்திற்கும் நடைபெறுகின்ற எல்லா நல்ல காரியங்களும் இந்த அன்பு தாயினுடைய அரவணைப்பிலும் வல்லமைமிக்க பரிந்துரையிலும் நடக்கிறதென்றால் அது மிகையாகாது என்று மேக்சிமில்லியன் கோல்பே என்கின்ற ஒரு அருமையான மறைசாட்சியர் கூறுகின்றார். எனவே இந்த அன்பு தாயை நம்முடைய அடைக்கல தாயாக, அரவணைக்கும் தாயாக, விண்ணுலகிலிருந்து நமக்கு பல ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருகின்ற தாயாக, நம் குடும்பங்களையும் குழந்தைகளையும் தலைமுறையையும் பாதுகாக்கின்ற தாயாக பெற்றிருப்பதில் நாம் பெருமை அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். எனவே இந்த அன்னையினுடைய திருவிழாவை எளிய முறையில் கொண்டாடினாலும் ஆழ்ந்த விசுவாசத்தோடு கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் இந்த பலிபீடத்தை சுற்றி கூடி வந்திருக்கின்றோம். இந்த அருமையான திருப்பலியை தலைமையேற்று நடத்த நம்முடைய மறைவட்ட முதன்மை குரு அருட்தந்தை ஜார்ஜ் சுண்டம்பட்டி பங்கு தந்தை அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். நம்முடைய பாசமிகு அன்பு தந்தை, முன்னாள் பங்கு தந்தை, இந்நாள் காணா தியான இல்ல இயக்குனர், நமக்கு என்றும் உறுதுணையாக இருந்து ஜெபத்திலும் நம்மை வழிநடத்துவதிலும் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்ற அருட்தந்தை அற்புதராஜ் அவர்களை இந்த நிகழ்வுக்கு, இந்த திருப்பலிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பு தந்தை, அன்பு தம்பி ராஜா அவர்கள் கோட்டூர் பர்கூர் பங்கு தந்தையாக சிறந்த முறையில் அந்தோணியார் புகழ் சாற்றி பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அன்பு தந்தையையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த அன்பு தாயின் அரவணைப்பும் இந்த அன்பு தாயின் வல்லமைமிக்க பரிந்துரையும் இந்த திருப்பலி வழியாக நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் கிடைக்கும்படியாக இத்திருப்பலியில் உருக்கமாய் மன்றாடி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாடு நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே. உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் ஆட்சிக்கு எடுத்துக்கொள்ள திருவுலமானே. நாங்கள் விண்ணகத்துக்குரியவற்றை என்றும் நாடி அவரது ஆட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருதுதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 19 மற்றும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 மற்றும் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் 1 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புக்கோல் கொண்டு நடத்த இருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கோவிலின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கோபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. கோபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. அருமை மிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர். கோபீரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கோபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. கோபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு. பிறந்தகம் மறந்துவிடு.
உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர், உன் தலைவர் அவரே. அவரை பணிந்திடு. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. மன்னரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். மன்னரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 20 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 முதல் 56 வரை. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீ ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை இணைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறத்து வருகின்றார். வலியோரை அரிநிலிருந்து தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் ஒளிபரம்பினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விண்ணரசி அன்னையினுடைய பாதுகாப்பில் வாழ்கிற கந்திக்குப்பம் இறை சமூகம் ஆண்டு விழாவை இன்று கொடியேற்றத்தோடு துவங்கியிருக்கிறது. இந்த கொடியேற்ற நிகழ்வு வழக்கமாக ஆகஸ்ட் 15 நேற்று நடைபெற வேண்டியது. நாட்டில் நிலவுகிற சூழ்நிலை காரணமாக அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று இந்திய நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டு நினைவு. அதே நாளில் அன்னை விண்ணகத்துக்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பெருவிழாவாகவும் நாம் கொண்டாடுகின்றோம். நேற்று கொண்டாட வேண்டிய விழா இன்று கொண்டாடப்படுகிறது. எனவே விடுதலை, மீட்பு, அன்னை மரியாள் இந்த மீட்பு திட்டத்தில் எப்படி தன்னை இணைத்து கொண்டாள் என்பதை குறித்து என்னோடு சேர்ந்து சிந்திக்க உங்கள் அனைவரையும் நான் அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஒரு முறை இவரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், உங்களது சாதனைகளிலேயே எதனை மிகவும் சிறந்ததாக நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள்.
நிறைய சாதனையை படைத்திருக்கிறீர்கள். அதிலே எது சிறந்த சாதனை, முதன்மையானது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் கொடுத்த பதில், ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு சிற்றூரிலே சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். அந்த சிற்றூருக்கு சென்று தேசிய கொடியை ஏற்றிவிட்டு நான் கொடியின் முன்பாக நின்று வணக்கம் செல்வதற்காக தயாராக இருக்கும்போது அந்த கூட்டத்திலே பின்புறத்திலே பெஞ்சில் உட்கார்ந்திருந்த ஒரு சிலர் எழுந்திருக்கவே இல்லை. தேசிய கொடியை ஏற்றி வணக்கம் செய்துவிட்டு மரியாதையோடு நிற்க வேண்டிய நேரத்திலே அந்த கூட்டத்திலே கடைசியிலே பெஞ்சில் உட்கார்ந்திருந்தவங்க எழுந்திருக்கவே இல்லை. இதை பார்த்தவுடன் நான் ஆச்சரியப்பட்டேன், மனம் நொந்து போனது. இருந்தாலும் நிகழ்ச்சி முடியும் போது அந்த கடைசி பெஞ்சிலே போய் ஏன் அவர்கள் எழுந்திருக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக போய் பார்த்தேன். அப்பொழுதுதான் தெரிந்தது, அந்த கடைசி பெஞ்சிலே அமர்ந்திருந்த மாணவர்கள் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள், எழுந்து நிற்க முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், கஷ்டத்தில் இருந்தவர்கள். எனவே நான் தவறாக அவர்களை புரிந்து கொண்டேன் என்று சொல்லி, ஏன் அவர்கள் எழுந்து நிற்க முடியவில்லை, என்ன காரணம் என்று பார்த்தால், அவர்கள் பயன்படுத்திய அந்த செயற்கை கால்கள் கனமானதாக இருந்தது. எனவே அதிக வெயிட், அதை தூக்கி நடக்க முடியல, நிற்க முடியல. இதை பற்றி அன்று இரவு முழுவதும் நான் யோசித்து பார்த்தேன், உறக்கம் வரவில்லை. எனவே முடிவு செய்தேன், விண்வெளியிலே ராக்கெட்டை தயாரிக்க பயன்படுத்துவதற்காக பயன்படுத்துகிற ஒரு வகையான லேசான உலோகத்தை கொண்டு ஏறக்குறைய 400 கிராம் எடை கொண்ட அந்த செயற்கை கால்களை நான் தயாரித்தேன். அந்த செயற்கை கால்களை அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள். அதை போட்ட பிற்பாடு அவர்கள் உரத்த குரலில் சொன்ன வார்த்தைகள், நாங்கள் இப்பொழுது நிற்க முடியும், நாங்கள் இப்பொழுது நடக்க முடியும், நாங்கள் இப்பொழுது ஓட முடியும் என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சியாக துள்ளி குதித்தது. அந்த நிகழ்வு, அந்த உணர்வு, அதிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு கிடைத்த விடுதலை, வாழ்வு, இதுதான் என் சாதனைகளில் சிறந்த சாதனை என்று சொல்லி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். பெரிய சயின்டிஸ்ட், இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர், உலகமே திரும்பி பார்க்கும் வண்ணம் பல சாதனைகளை படைத்த இந்த மாமனிதர் சொன்ன அந்த நிகழ்வில் ஒரு ஏழை எளிய சாதாரண மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில இந்த சமூகத்தோடு இணைந்து வாழ்வதற்கு, இணைந்து சிந்திப்பதற்கு, தங்களையும் இந்த சமூகத்தோடு ஒரு மனிதர்களாக பார்ப்பதற்கு நான் செய்த அந்த சிறிய காரியம்தான் பெரிய காரியம், சாதனை. அந்த அடிமை நிலை, அந்த இயலாமையிலிருந்து இந்த பிள்ளைகள் விடுதலை பெற்றதுதான் சிறந்த சாதனை என்று சொல்லி அவர் அந்த குறிப்பிலே, அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே வெளிப்படுத்தினார். அன்பார்ந்தவர்களே, விடுதலை பல்வேறு நிலைகளிலே இந்த விடுதலையானது நமக்கு கிடைக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்த விடுதலை ஒரு பெரிய விடுதலை என்று அப்துல் கலாம் சொன்னார்கள். இந்த உலகத்தையே மீட்பதற்காக, இந்த உலகத்தையே விடுவிப்பதற்காக, பாவ தலைகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து மீட்பதற்காக மனுமகனை, ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு பெற்று தந்த அன்னை மரியாள். இந்த மீட்பு திட்டத்திலே அன்னை மரியாள் ஆற்றிய பங்கு பெரியது. எனவேதான் மரியா நாசரேத்திலே வாழ்ந்த ஒரு எளிய பெண்ணாக இருந்தாலும், கபிரியேல் தூதர் கிறிஸ்துவின் வழியாக பிறக்கப் போகிறார் என்ற செய்தியை அறிவித்தவுடன் அவர் துணிவு மிக்கவராய், ஆற்றல் பெற்றவராய், இந்த மனுகுலத்தை மீட்பதற்கு கடவுள் என்னை தெரிந்து கொண்டார் என்ற நம்பிக்கையோடு அந்த விடுதலைக்காக அவர் ஆமேன் என்று பதில் சொன்னார். எனவே அன்னை மரியாள் இந்த உலகம் விடுதலை பெறுவதற்காக, வாழ்வு பெறுவதற்காக ஆமேன், அப்படியே ஆகட்டும் என்று சொன்ன பதில் மனுமகனை, ஆண்டவர் இயேசுவை, உலக மீட்பரை இந்த உலகிற்கு கொண்டு வந்தது.
எனவே அவர் இந்த உலகிற்கு மீட்பை கொண்டு வந்ததினால், ரட்சித்ததினால் கடவுள் அவருக்கு வல்லமையான ஒரு பேற்றினை கொடுத்தார். அதுதான் விண்ணக மன்னக அரசி என்ற அந்த பேரு. அது மட்டுமல்ல, ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்படக்கூடிய அந்த பாக்கியம் அவர் கடவுள் அன்னை மரியாளுக்கு கொடுத்தார்கள். இந்த மாட்சிக்குரிய மகிமைக்குரிய நிகழ்வெல்லாம் நடக்க போகிறது என்பதை அறிந்த அன்னை மரியாள் இந்த நற்செய்தி வாசகத்திலே, லூக்கா நற்செய்தி வாசகம் 1 அதிகாரம் அந்த கடைசி பகுதியிலே பாருங்கள், அன்னை மரியாள் பாடிய அந்த புகழ்ச்சி பாடல். எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு, மீட்பு, வாழ்வு இந்த உலகிற்கு கடவுள் கொடுக்க போகிறார் என்பதை அவர் புகழ்ந்து பாடிய அந்த பாடல். அன்பார்ந்தவர்களே, விண்ணரசி அன்னைக்கு விழா எடுக்கிற இந்த நாளிலே அன்னை வழியாக 3 பாடங்களை நாம் இன்று கற்றுக்கொள்வோம். இந்த 3 பாடங்களை நமது வாழ்க்கையில் இணைத்து சிந்திக்கவும் வாழவும் நாம் முயற்சி எடுக்கும் போது கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும் என்பதை நம்புவோம். அன்னை மரியாள் இன்று நமக்கு சொல்லித் தருகிற முதல் பாடம், ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்புகிற அன்னை மரியாள். ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்புகிற அன்னை மரியாள். எப்படி அன்னை இதை நம்பினால் நாம் எப்படி அன்னையை பின்பற்றி இதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்ப்போம். முதல் வாசகம் திருவழிபாட்டு நூலில் இருந்து வாசிக்க கேட்டோம். பெண்மணி ஒருவர் கதிரவனை ஆடையாக அணிந்து நிலாவை தன் காலடியில் கொண்டு 12 விண்மீன்களை தன் தலையிலே மணிமுடியால் சூட்டியிருந்ததை பார்த்தார் என்று அந்த வாசக ஆசிரியர் அங்கே குறிப்பிடுகிறார். கருவுற்றிருக்கும் இவர் எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்த போகிற ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார் என்பதையும் அங்கு குறிப்பிட்டிருந்தார். இயேசுவினால் சாத்தானின் ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் என்ற செய்தியும், ஆண்டவர் இந்த உலகை மீட்கப் போகிறார் என்கிற அந்த வரலாற்று செய்தியும் கற்பனையாக இந்த திருவழிபாட்டு நூலிலே அங்கு குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வுகள் எல்லாம், இந்த விடுதலையும் வாழ்வும் வரலாறும் நடக்க போகும், இது உண்மை என்பதை அன்னை அவர்கள் முன்னதாகவே நம்பினார். ஆண்டவர் சொன்னது நடக்கும் என்பதை அன்னை அவர்கள் நம்பினார்கள். எனவே இப்படி நம்பியதால் தான் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்தவராக, நம்பிக்கைக்குரிய ஒரு தாயாக உயர்த்தப்படுகிறார். நீங்களும் நானும் அன்னையை போல இப்படி கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை, கடவுளுடைய திருவுலத்தை நாம் நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் இப்படிப்பட்ட உன்னதமான மகிமையும் மாட்சியும் மிக்க ஒரு பேரு உண்மையாகவே நமக்கு அது கிடைக்கும். அதனால தான் சொல்லுவோம், சாதாரணமா இது மனித சக்தியால நடந்தது அல்ல, கடவுளுடைய வல்லமையால நடந்தது. உண்மையாகவே கடவுள் எனக்கு இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று நிறைய பேர் சாட்சியம் சொல்லுகிறார்கள். எனவே அன்னை மரியாள் கடவுள் சொன்னதை நிறைவேறும் என்று நம்பினால் அது நடந்தது. அவர் விண்ணரசியாக உயர்த்தப்பட்டார், ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நீங்களும் நானும் இந்த முதல் பாடத்தை கடைபிடிக்க முடியுமா, வாழ்ந்து காட்ட முடியுமா என்று இந்த திருவிழாவின் முதல் நாளிலே சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது வாழ்க்கை பாடம், அடுத்தவருக்கு விரைந்து சென்று உதவிய அன்னை மரியாள். தேவையிலே இருப்பவர்களை நாம் எப்படி அணுகுகிறோம், தேவை என்று வருகிறவர்களை நாம் எப்படி சந்திக்கிறோம், பார்க்கிறோம் என்ற மனநிலை. என்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே லூக்கா 1:36-51 வரை, 39-56 வரை எலிசபெத் அம்மாவை அன்னை மரியாள் சந்தித்த அந்த நிகழ்வு. தம் உறவினரான எலிசபெத்து முதிர்ந்த வயதிலே கருவுற்றிருக்கிறார் என்று முதன்மை வானதூதர் கபிரியேல் சொன்னவுடன் அன்னை மரியாள் யோசித்திருக்கலாம். ஏனென்றால் அன்னை மரியாவும் கருவுற்றிருந்தார். நாமே ஒரு கர்ப்பிணி பெண், நாம் எப்படி போய் இன்னொரு பெண்ணுக்கு உதவி செய்வது என்று அவர் எண்ண இருக்கலாம். ஆனால் அப்படி எண்ணவில்லை. மாறாக தன் கஷ்டம், தன்னுடைய தேவை எல்லாவற்றையும் கடந்து அன்னை மரியாள் அந்த மலை நாட்டிற்கு விரைந்து சென்று எலிசபெத் அம்மாவுக்கு அவர் உதவி செய்கிறார். எனவே யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ
அவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையை அன்னை மரியாள் இந்த நிகழ்வின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார். நம்ம யாராவது உதவி கேட்டால், இப்போல்லாம் செல்ஃபோன் இருக்குது, முதல்லாம் நேரில் வந்து கூப்பிடுவாங்க, இப்போ செல்ஃபோனில் கூப்பிட்டா அங்கே தான் இருப்போம், ஆனால் என்ன சொல்லுவோம், வெளியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லைன்னா ரொம்ப வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா சொல்லவே தேவையில்லை, மெசேஜ் போட்டு ஐ எம் நாட் ஃப்ரீ அப்படின்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. எஸ்கேப் ஆகிறதுக்கு பல வகையான வழிகள் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அன்னை மரியாள் அந்த காலத்திலே பாருங்கள், செய்தியை கேட்டு கபிரியேல் வழியாக கடவுளின் செய்தியை கேட்டு விரைந்து சென்று உதவுகிற அந்த மனப்பான்மை, மனப்பக்குவம் இன்றைக்கு அதிகமாக நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 27 இறைவார்த்தை, ஆண்டவரில் கொண்ட நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்க நாம் அனைவரும் முன்வர வேண்டும், அப்பொழுதுதான் கடவுளின் அன்புக்குரியவர்களாக நாம் மாறுகிறோம். எனவே நாம் கடவுளின் அன்புக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையை செயலில் வெளிப்படுத்த வேண்டும். இதை அன்னை மரியாள் செய்து காட்டினார். 2வது வாழ்க்கை பாடம், அடுத்தவருக்கு உதவி செய்ய முன்வருதல். அதை நீங்களும் நானும் செய்கிறோமா? அன்பார்ந்தவர்களை, கடைசியாக சொல்லப்படுகிற 3வது வாழ்க்கை பாடம், ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளுக்காக அவரை வாழ்த்திய அன்னை மரியாள். அதுபோல நீங்களும் நானும் கடவுளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும், புகழ்ச்சி பாட வேண்டும், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியது மட்டுமல்லாமல், தேவையில் இருப்பவர்களுக்கு விரைந்து சென்று உதவியது மட்டுமல்லாமல், அடுத்தவரையும் கடவுளையும் வாழ்த்துவதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அன்னை மரியாள் இருந்தார் என்பது நற்செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். பொதுவாகவே நாம் பிறரை பாராட்டுவது, வாழ்த்துவது என்பதெல்லாம் குறைந்துவிட்டது. பங்குசாமி அரங்க மாறி போனாங்கன்னா பெரிய வாழ்த்து மடல் எல்லாம் வாசித்த காலம் உண்டு. பிறந்த நாள், பெயர் கொண்ட நாள், உங்களுக்கு திருமண நாள் அல்லது வேற ஏதாவது பர்த்டே என்றெல்லாம் வரும்போது வாழ்த்து மடல்கள் எல்லாம் வாசித்த ஒரு காலம் உண்டு. இப்போ எல்லாம் திரும்ப மெசேஜில் போயிடுச்சு. மெசேஜில் போயிட்டுது. இல்லை அப்படின்னா டூப்ளிகேட்டு அப்படியே கட் பண்ணி பீஸ் ஆக்கி எடுத்து ஒட்டி அப்படியே போஸ்ட்டு இல்லைன்னா ஃபார்வர்ட் எல்லாம் பண்ணால் முடிஞ்சு போச்சு. உள்ளத்திலிருந்து வருவது வாழ்த்து இப்பொழுதெல்லாம் உள்ளத்திலிருந்து வருவதில்லை. எல்லாமே மெக்கானிக்கல், டெக்னிக்கல், மெஷினரி மாறிவிட்டது. அன்னை மரியாள் கடவுள் தனக்கு செய்த அத்தனை காரியங்களையும் நினைவு கூர்ந்து பட்டியலிட்டு பாடிய அந்த புகழ்ச்சி பாடல், குறிப்பாக அன்பார்ந்தவர்களே, தனக்கும் எளிய மக்களுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் செய்த நன்மைகளை நினைத்து மரியா கடவுளை வாழ்த்தி போற்றினார். நாம் எல்லாம் கடந்து போகிற இந்த வாழ்க்கை பயணத்திலே கடவுள் நம்மை தாங்கிக் கொள்ளுகிறார், நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். பல்வேறு அனுபவங்களின் வழியாக, நிகழ்வுகள் வழியாக பல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு எவ்வளவு புகழ்ச்சி கீதங்களை நாம் பாடியிருக்கிறோம், ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லியிருக்கிறோம். அதற்கு பதிலாக விண்ணப்பங்கள் தான் அதிகமாக நாம் சொல்லுகிறோம். நான் அந்தோணியார் கோயிலுக்கு வந்திருக்கேன், காகித மாலையை நான் 2 நாளைக்கு ஒரு முறை எடுக்க வேண்டியதாக இருக்கு. காகித மாலை, புரியுதா? வேண்டுதல் விண்ணப்பங்களை எழுதி மாலையாக போட்டுடுறாங்க. ஒரு வேளை அந்தோணியார் கீழே விழுந்துருவாரோன்ட்டு நான் போய் எடுக்கிறோம். அடிக்கடி கண்ணாடியை திறந்து மாலையெல்லாம் எடுக்கிறேன், அதற்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது, வேண்டுதல்கள் அதிகமாக இருக்கிறது, புகழ்ச்சியும் நன்றியும் குறைந்து விட்டது. இதைத்தான் அன்னை மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் எத்தனை உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதை கன்னி மரியாவை விட வேற யாரும் நமக்கு கற்றுத்தர முடியாது என்று இப்பொழுது இருக்கிற பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் எத்தனை உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதை கன்னி மரியாவை தவிர வேறு யாரும் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆண்டு விழா
கொடியேற்றத்தோடு துவங்கி இருக்கிற இந்த மகிழ்ச்சியான திருப்பலியிலே நாம் அனைவரும் அன்னை மரியா நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த வாழ்க்கை பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல் வடிவம் கொடுக்க முன்வருவோம். அன்னை மரியாவை போல நாம் வாழ வேண்டும் என்றால் கடவுளுடைய அந்த திருவுளத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொன்னது நிறைவேறும் என்று அன்னை நம்பியதை நாமும் நம்ப வேண்டும். அதுபோல அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாய் நாம் மாற வேண்டும். கடவுளிடம் இந்த பெற்ற நன்மைகளுக்காக எப்பொழுதும் புகழ்ச்சி பாடக்கூடிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும். இந்த சிந்தனைகளோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அப்துல் கலாம் பெற்ற அந்த அனுபவங்களில் சிறந்த சாதனை எளியவருக்கு செய்த உதவி. அன்னை மரியாள் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியின் வழியில் நின்று இந்த விடுதலை மீட்புக்காக செய்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் பயன்படட்டும். இந்த திருப்பலியின் வழியாக எல்லாம் வல்ல இறைவன் நம்மையும் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் வழியாக ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், 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 ஆமென். காணிக்கை பாடல். காணிக்கை தரும் நேரம் கடவுளே முன் திருமுன்னே அன்பின்னும் வழியாக அழி தரும் நேரம். என்னை படைத்தேன், என்னை படைத்தேன், இன்றும் என்றும் முன்னல் உகந்த காணிக்கையா என்னை படைத்தேன், என்னை படைத்தேன், இன்றும்
தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் வழியாக அள்ளி தரும் நேரம். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றோடு நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர அருள் தாரும். விண்ணேற்படைந்த கன்னிமரியாவின் பரிந்துரையினால் எங்கள் இதயங்கள் அன்புத்தியினால் பற்றியறிந்து உம்மை நாடுவர்களாக நாங்கள் மாறிட எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமல்ல எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இந்த விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திருச்சபை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகின் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாக விளங்குகின்றது. ஆகவே வானகத்திரளோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாமை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறேன்.
கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை மாறுவனவாகும். அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வெண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் எங்கள் மத்தியில் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி உணர்வுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் இருவுளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமாக பங்கில் பாதுகாவலை புனித வெண்ணரசி அன்னை, உடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள் கோடியார் புதராம் புனித அந்தோணியார், புனித சவேரியார், புனித குழந்தை இயேசுவன் தெரேசா, புனித பியோ மற்றும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ், ஏனைய ஆயர்கள் திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமண் முழந்தால் படியிட்டிருக்கின்ற எங்கள் குடும்பங்களின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கண்ணியுடன் ஏற்றலும்.
நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இது நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றோ உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். நமது பாதுகாவலர் அன்னை மரியா கடவுளின் திருவுளத்தில் வாழ்ந்தது போல இறைவனது வார்த்தைக்கு செவி சாய்த்து வாழ மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்பார்க்கின்ற பேரின்ப வாழ்வுக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களது பாவங்களையும் பலகீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப இந்த திருவழிபாட்டில் பங்கு பெறுகிற எங்களுக்கும் உலகில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரே, தருகிற அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமையும்.
மரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் திருச்செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அன்னை மரியின் திருவயிற்றில் மனுவுருவாகி இவ்வுலகை மீட்டு ரட்சித்த ஆண்டவர் இயேசு இன்று உங்களை சந்திக்க வருகிறார். இவரின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்று வந்திருக்கிற நீங்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இது என் உடல் உன் உணவாகட்டும். இது என் இரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என் உடல் உன் உணவாகட்டும். இது என் இரத்தம் உன் பானமாகட்டும்.
இல்லாத அன்பா இன்னுயிர் தந்தீர். இயேசுவே உன் நினைவாக செய்திடுவே, இயேசுவே உன் நினைவாக செய்திடுவே. இது என்னுடன் உன்னுணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாக. தந்த தேவா தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என்னுடன் உன்னுணவாகட்டும், உன் பானமாகட்டும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை துய்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை புதுப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நெஞ்சே காத்திடும், மரண வேளைகளில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீர் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு எம்மை ஏவிடும். புனித யோசேப்பு ஆண்டு இறைவேண்டல். மீட்பரின் பொறுப்பாளரே, பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் மரியா தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத் தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்த பிற்பாடு ஒரு 5 நிமிடம் ஆலயத்தில் அமரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆலயத்தின் மீதும் மாதாகவிலும் மின்விளக்கு எறிவிடுவோர் எட்டி அலெக்ஸ், அந்தோனி, ஆண்டோ, பிரின்சி 60 நாட்கள், மாதா பெயிண்டர்ஸ் யாவேயீரே டெக்கரேஷன் 50 நாட்கள், வெங்காயம் வினோத்குமார் 30 நாட்கள், புனித அந்தோனியா இரத்த பரிசோதனை நிலையம் 70 நாட்கள், வெங்காயம் செபாஸ்டின் சுசையம்மாள் 60 நாட்கள், நெசுவு ராயப்பன் ஆரோக்கிய மேரி 30 நாட்கள், கம்மனூர் பிரகாசம் தெரசா 20 நாட்கள், A to Z வெட்டிங் பிளானர் ஜான்சன் கஸ்பார் 80 நாட்கள், அன்னை கன்ஸ்ட்ரக்ஷன் மணியம் ஜார்ஜ் இன்ஃபன்ட் லியோ 400 நாட்கள், நடுவீதி அருள் 100 நாட்கள். இனி வருகின்ற நாட்களிலே இவர்களுடைய கருத்துக்களுக்காய் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் நன்றியுடன்
வேண்டி நிற்கின்றோம். விண்ணேற்படைந்த கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேரவும், தேவனை பின்பற்றி ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் வரம் தாரும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ தாயின் வழியில் கடவுளின் திருவுலத்தில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமர்வோம்.